வணக்கம். நித்யசுபம் சார்பில் உங்கள் நிஷா. இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம். உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம், பெயர் பொருத்தம், ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது. வாங்கல் தலைப்பிற்கு செல்வோம். கடக ராசிக்காரர்களுக்கு ஏப்ரல் மாதம் கடினமாக இருக்கும். உங்கள் புலமைப்பரிசுகளை காண்பிப்பதன் மூலம் இந்த தடைகளில் இருந்து ஒரு வழியை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். அதை நீங்கள் எளிதாக செய்வீர்கள். ஆனால் மாதத்தின் ஆரம்பம் உங்களுக்கு மனக்கவலையை ஏற்படுத்தும். பண மற்றும் உடல் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டாக்கும். மாத தொடக்கத்தில் உங்கள் 10வது வீட்டில் குரு மற்றும் புதன். நீங்கள் ஒரு வெளிப்படையான, நேர்மையான மற்றும் அர்ப்பணிப்புள்ள தனிநபராக அறியப்படுவீர்கள். இது உங்கள் பணி நிலைமைகளை பெரிதும் மேம்படுத்தும். நீங்கள் உங்கள் அனுபவத்தை பயன்படுத்திக் கொள்வீர்கள். கடின உழைப்பு, அறிவு மற்றும் புத்திசாலித்தனத்துடன் உங்கள் வேலைத் துறையில் உங்களை நிலைநிறுத்த முடியும். நிறுவன முதலீடுகளைச் செய்யும்போது நீங்கள் எச்சரிக்கையுடன் தொடர வேண்டும், ஏனெனில் சிக்கல்கள் இருக்கலாம். உங்கள் வணிக கூட்டாளருடனான உங்கள் உறவு மோசமடையக்கூடும். குரு மற்றும் புதன் 4வது வீட்டில் தாக்கத்தை ஏற்படுத்துவதால் குடும்பச் சூழல் நன்றாகவும் கல்விச் சூழலை தயார்படுத்தும். இதன் விளைவாக உங்கள் மனம் இயல்பாகவே படிப்பை நோக்கிச் செல்லத் தொடங்கும். இருப்பினும் 5ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் மாதத் தொடக்கத்தில் சனியுடன் 8ஆம் வீட்டிற்கு மாறுவதால் கல்வியில் பல்வேறு இடையூறுகள் ஏற்படலாம். 10ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் குருவும் புதனும் 4ஆம் வீட்டை முழுமையாக பார்ப்பதால் குடும்பச் சூழ்நிலை சாதகமாக அமையும். தாயாரின் உடல்நிலை சீராகும். இருப்பினும் 8ஆம் வீட்டில் சனியும் செவ்வாயும் உங்கள் 2ஆம் வீட்டில் முழு அம்சத்துடன் இருப்பார்கள் மற்றும் செவ்வாய் உங்கள் 3வது வீட்டையும் பார்ப்பதால் உடன்பிறந்தவர்களுடன் சில சண்டைகள் அல்லது சச்சரவுகள் ஏற்படலாம். எனவே எச்சரிக்கையாக இருங்கள் மற்றும் எரிச்சலூட்டும் வகையில் பேசுவதைத் தவிர்க்கவும். 5ஆம் வீட்டின் அதிபதியான செவ்வாய் சனியுடன் 8வது வீட்டில் இருப்பதால் உங்கள் காதல் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படலாம். உங்கள் காதலியின் நடத்தை கொஞ்சம் ஆக்ரோஷமாக இருக்கலாம். அவர்களின் நடத்தையில் ஏற்படும் மாற்றங்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம். ஆனால் உங்கள் அன்புக்குரியவர் உடல்நல பிரச்சினைகள் அல்லது சேதங்களுக்கு ஆளாக நேரிடும். எனவே உங்கள் அன்புக்குரியவரை மகிழ்ச்சியடையச் செய்து கவனித்துக் கொள்ளுங்கள். உடல்நல பிரச்சினைகள் வாழ்க்கைத் துணைக்கு சிக்கல்களை உருவாக்கலாம். அவர்களின் குரல் மற்றும் நடத்தையில் மாற்றங்கள் ஏற்படலாம். இது உங்களை எரிச்சலடையச் செய்யலாம். ஒருவரின் உடல்நலக் குறைவால் மாமியார் தரப்பிலும் சில பிரச்சினைகள் இருக்கலாம். அதிர்ஷ்ட வீட்டின் அதிபதியின் பெயர்ச்சியின் விளைவாக சில பிரச்சனைகள் தீர்க்கப்படும் மற்றும் நீங்கள் வேலையில் சிறப்பாக செயல்பட்டால் நல்ல பணம் சம்பாதிக்க முடியும். மாதத் தொடக்கத்தில் சனியும் செவ்வாயும் 8ஆம் வீட்டில் இருப்பதால் எந்த வகையான விபத்து அல்லது அறுவை சிகிச்சையும் சாத்தியமாகும். ஏற்ற இறக்கமான இரத்த அழுத்தம் அல்லது இரத்தம் தொடர்பான மாசுக்கள் போன்ற உடல்ரீதியான பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் உங்களை தொந்தரவு செய்யலாம். பரிகாரம்: செவ்வாய்க்கிழமைகளில் சிறு குழந்தைகளுக்கு வெல்லம் மற்றும் கிராம் பிரசாதம் வழங்க வேண்டும்.